திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன் அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு, வழிமறிச்சு வெட்டி கொள்றாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாதத்துக்கு முந்தைய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பு இல்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம்.